70 கொண்டை ஊசி வளைவு கொண்ட கொல்லிமலையை விட ஒரே நேர்கோடு ரோடு ஏன் இவ்வளோ பயத்தை ஏற்படுத்துது? பகல் நேரத்தில் பார்க்க அவ்வளோ சாதாரணமாக இருக்கக்கூடிய இதே ரோடு தான் இரவு நேரத்தில் மரண பயத்தை காட்டுது. தொப்பூர் கணவாய் சேலம் நேஷனல் ஹைவேல இருக்கிறது தான் இந்த தொப்பூர் கணவாய். இது வரைக்கும் இங்கே அதிகமான விபத்துக்கள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 500 பேருக்கும் மேலே படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. 250 பேர்கிட்ட உயிரை விட்டுருக்காங்க. நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்குமே இங்கே விபத்துக்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் தான் என்ன? தொப்பூர் கணவாய். என்னதான் பகல் நேரத்தில் ரொம்ப சாதாரணமாக அந்த ரோடு இருந்தாலும் இரவு நேரத்தில் மரண பயத்தை காமிச்சிருது. இந்த சாலையில பயணம் பண்ண நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இரவு நேரங்களில் வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது யாரு என்னன்னே தெரியாம திடீர்னு ஒரு பெண் தன்னோட கை குழந்தையோட உங்க வண்டி முன்னாடி வந்து விழுந்துருவாங்களாம். ஐயோ, அவங்க மேல ஏத்திடக்கூடாதுன்னு சொல்லி வண்டி டைவர்ட் ஆகும்போது விபத்துக்குள்ளாகுது. அந்த 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு இறங்கி வந்து பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப வந்தவங்க யாரு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் தான் என்ன? 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் தன்னோட 1.5 வயசு கை குழந்தையோட சாலையை கடக்க முயற்சிக்கும் போது விபத்துக்குள்ளாகி அதே இடத்துல துடிக்க இறந்து போறாங்க. இறந்து போன அந்த பெண் தான் இப்ப நடக்கக்கூடிய விபத்துக்கும் மர்மத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்தை இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. இந்த சாலையில இருக்கக்கூடிய வளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால தான் விபத்துக்கள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. யார் என்னதான் சொன்னாலும் தொப்பூர் கணவாய் இதை சுத்தி உள்ள மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்கெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் அந்த மர்ம உருவம் தான், அது பேய் தான்.